ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் லிவர் தான் வாங்கியிருக்கோம். மட்டன் லிவரில் எப்படி சிம்பிளாக பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg மட்டன் லிவர் வாங்கியிருக்கோம். வாங்க இதெல்லாம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாய் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா காஞ்ச உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நம்ம இதில் எண்ணெயில் மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆயிலே நல்லா மட்டன் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருந்தேன். எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா உடனே மட்டனை சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா காய வச்சு தான் மட்டனை சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் எண்ணெயிலே மட்டனை நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் வேக வச்சு எடுக்கணும் அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லிவர்லாம் அது எப்படி சிக்கன் பிராய்லர் சிக்கன் வேகுதோ அதே மாதிரி வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கலர் நல்லா மாறிட்டு இங்கே பாருங்கள், மேலே எண்ணெய் திரிஞ்சு வருது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி வருது இல்லை, இந்த எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரின்னு வருது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வேகலாம் வச்சு எடுக்க வேணாம், நீங்கள் அப்படியே செய்யலாம். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எடுத்து வச்ச ஸ்பைசஸில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது நல்லா கலக்கி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நேரத்தை எண்ணெயிலே வேக விட்டுட்டு அப்புறம் நம்மளுக்கு தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நான் மசாலா கொட்டி வேறு எதுவுமே பண்ணல, நல்லா கலக்கி விட்டுட்டாது. இது கொஞ்சம் நேரம் இதிலே வேகட்டும், அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினா தான் ஃப்ரெண்ட்ஸ் வேகும் நல்லா. நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இது நல்லா தண்ணியில் சுண்டி வரப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், தண்ணியில் சுண்டு நல்லா வந்திருக்கு. இது ஃபுல்லாக ரெடி ஆன பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்துட்டு இருக்குது. கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இது நல்லா சுண்டி வந்த பிறக்கும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் லிவர் நல்லா தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் நம்ம மெழுகுதூள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மெழுகுதூள் சேர்த்துருக்கு. இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். மெழுகுதூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா சுண்டி டீப் ஃப்ரை ஆகட்டும். நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி அவ்வளோதாங்க. சூப்பரான ரெடி மட்டன் லிவர் ஃப்ரை.